கேட்டாலும் சோர்வா அப்படி சோர்வா பேசுறவன் என்ன செய்வான் தெரியுங்களா? சந்தோஷமா இருக்க 7 பேரையும் கெட்டுக்குவான். கடைசியில இவங்கிட்ட ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டது தப்பா போச்சு. அப்போ பேசுவதையே நாம பாசிட்டிவாக பேச வேண்டும். நம்முடைய சிந்தனை பாசிட்டிவா இருக்கும். அஞ்ஞானம் நம்மில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை ஒழித்து நமக்குள்ள மெஞ்ஞானத்தை கொண்டு வருவது யார் அப்படின்னா அது விநாயகர் பெருமான். விநாயகருடைய புராணங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் குடகிலே அகத்திய பெருமானிடம் போய் காக்கை வடிவிலே போய் நீரை கமண்டலத்தை கவிழ்த்து காவேரியா வந்தது பெரிது சொல்றமே. முருகப்பெருமான் அவ்வையாரிடம் கேட்கிறார், அப்பையே பெரியது என்ன? பெரியது என்ன? இமயமலை எவ்வளவு பெருசு? வாத்தியார் கேட்கிறார். அது ரொம்ப பெருசு சார். எவ்வளவு அடி உயரம்? அது ரொம்ப நிறைய அடி இருக்குங்க, அதெல்லாம் அளக்க முடியாது. பெரிதும் பெரிதுகள். அப்பையார்கிட்ட யாரு கேட்கிறா? முருகர் கேட்கிறார், பெரியது என்ன? அப்பையார் அப்படி சொல்ல முடியாது. எது ரொம்ப பெருசா இருக்கா அதான் பெருசுன்னு சொல்ல முடியாது. பெரியது கேட்கும் நெடிதவளாய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமும் நான் முகம் படைப்பு நான் முகம் கரியமாருண்டியில் வந்தோ கரியமாலோ அலைகளில் துயின்றோன் அலைகளோ குருமுனியின் கையில் அடைக்கும் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ உலகில் கிழவன் புவியோ உமையவள் ஒருகை மோதிரம் புவியோ அந்த கடல் அலைகளோ அளவுக்குள் அடக்கம் அளவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ இறைவன் பாகத்தொடுக்கம் இறைவனோ தொண்டர்கள் ஒழுக்கம் தொண்டர்களின் பெருமையை சொல்வதே பெருகிறே அப்படிங்கிற தொண்டர்களுடைய அடியவர்களுடைய பெருமையை சொல்வதுதான் பெருகிறார். அப்போ அகத்திய பெருமான் சண்டை போடுகிறார் பொன்னி நதி. அந்த ஆணவத்தை ஒழிப்பதற்காக அகத்திய பெருமான்